படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா. நம்ம தலைகுனிந்து படிக்கின்ற போதெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகின்றோம். மேலிருந்து கீழ் நோக்கி படிக்கின்ற போது நாம் கீழிருந்து மேலே போகப் போகின்றோம் என்பதை நமக்கு சொல்லக்கூடியதுதான் ஒவ்வொரு புத்தகமும். அந்த வகையில் இன்றைக்கு ஆன்மீக புத்தகத்தை படித்த சில செய்திகளை தொகுத்து உங்களுக்கு ஆனந்த ஆரம்பத்தில் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு விடுமுறை விட்டாச்சு, சில பேர் பரீட்சை அப்படி எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, சில பேர் அடுத்த புதிய நுழைவுத் தேர்வுக்கு தயார் பண்ணுறீங்க. எக்ஸாம் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்? சாரை பார்த்துட்டு, சார் நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லுங்கள். உடனே அவர் சொல்வார், என்ன முட்டாள்னு நினச்சிங்களா, படிங்க எல்லாம் அப்படிம்பார். திடீர்னு ஒரு பையன் வந்து சொல்லுவான், சார் ரொம்ப நல்லவர்ரா, சார் முக்கியமில்லாத கொஸ்டினாக சொல்லுங்கம்மா. அவன் கேட்டதும் ஒன்று தான், இவன் கேட்டதும் ஒன்று தான். இந்த மாதிரி சாமிகிட்ட சில சமயம் நம்ம போய் என்னென்னமோ கேட்குறோம். இந்த நான் சொன்னது எவ்வளவு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் எக்ஸாமுக்கு முக்கிய கொஸ்டினாக சொல்லுன்னா, ஒருத்தன் இல்லை முக்கியமில்லாத கொஸ்டினாக சொல்லுனா, ரெண்டுமே எப்படி தப்போ அதுபோல் தான் சாமிகிட்ட. என் திருமணம் சரியாக இருக்குமா, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, என்னுடைய ராசி பலனில் மாற்றங்கள் வருமா, எனக்கு வேலை வெட்டி கிடைக்குமா, என் நட்பு சரியாக இருக்குமா, என்னோடய ஊதியத்தில் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குமா, எல்லாம் சரி. அது யார்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல. கடவுள் பேரை சொல்லியிருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கேட்டு உங்கள் மனசில் குப்பை மேலே குப்பை போட்டு சுற்றி சிலந்தி வலை மாதிரி ஒரு கூடு கட்டிக்கிறீங்க. அதை உடைக்கிறது தான் என்னுடைய வேலை. இந்த மனம்ங்கிறது ஒரு மையப்புள்ளி சார். இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே சொல்கிறேன். நம்மளாம் ஒரு பென்சிலை திரும்பி அந்த கேம்பஸ் வச்சு ஒரு வரிய வட்டம் போடுவோம். அந்த வட்டத்துக்கு எது புள்ளி தான் மையப்புள்ளி. மனத்துலேயும் நீங்கள் வட்டம் போடுங்க. உங்களுடைய சுற்று எத்தனை சுற்றுதோ அதுதான் உங்களுடைய எண்ணத்தின் உயர்வு. நீங்கள் பெரிய வட்டம் போட்டால் பெருசு, அதை விட பெருசு போட்டால் பெருசு. நீங்கள் முதல்ல நம்புங்க. அதான் பாரதி சொன்னான், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், எதற்கு? வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அடப்பாவி, நம்மளா இருந்தால் சுவாமி எங்கள் ஆத்துக்காருக்கு ப்ரமோஷன், குழந்தைக்கு கல்வி, பிள்ளைக்கு வேலை, திருமணமான குழந்தைக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் ஆன குழந்தைக்கு பிள்ளை பேர், பட்டியலாக போடுறோம். அவர் என்ன கேட்குறார்? என் சமூகம், என் தேசம் நல்லா இருக்கணும், அதுக்காக என்னை வல்லமையோடு படி. எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல். பராசக்தியின் மைந்தன் அல்லவா? நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு. உங்கள் எண்ணம் அந்த புள்ளி இருக்க, நீங்கள் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் யாரை பற்றியுமே நினைக்காதீங்க. சின்ன விஷயத்தை பெருசாக ஊதிடுவீங்க. பெரிய வெள்ளை பேப்பரில் கரும்புள்ளி இருக்கும், புள்ளியை பற்றி தான் பேசுகிறீங்க. அதை மைண்ட் பண்ணாமல் நல்ல விஷயத்தை பண்ணுங்களேன். சார், திருமணத்துக்கு முன்பே குந்தி பிள்ளையை பெற்றுட்டா. அந்த பிள்ளைய நினச்சி அவள் வருத்தப்பட்டா. ஆனால் அந்த புள்ளை தான் இன்றைக்கும் கொடையின் வள்ளலான் என்ன. அதனால தான் அவனுக்கு பேர் கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை. கர்ணனுங்கிற பாத்திரத்தை எடுத்து எம்பி பேசுவதற்கு இனிமே ஒருத்தரும் கிடையாது. காரணம் என்னென்னா, அவனுடைய உள்ளம். அவரை விஞ்சக்கூடிய பாத்திரம் உண்டா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நிறைய உங்களுக்கு மடங்கள் இருக்குது, அங்கங்கே நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. திருப்புலாத்துறைன்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே ராமகிருஷ்ண தபோவனம். அந்த மடம் மாதிரி அப்படியே சுத்தம் பரமசுத்தம். சுவாமி சித்பவானந்தா அவர் தான் சொல்வார், அற்புதமாக சொல்வார், உன்னுடைய வாழ்க்கை எப்படிரா இருக்கணும்னா எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோ, ஹாப்பியாக வச்சுக்கோ. இன்றைக்கி என்னால் இது முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும், இந்த வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடு. அதுதான் ஓஷோ சொன்னா, லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட். கவலைகளோடையே நடக்க கவலைகளோடையே பயணப்பட நம்முடைய மனதில் அழுக்குத்தான் படிந்து கிடக்கும். கவலைகளை கவலைகளை துற, ஆண்டவனை மட்டுமே நினை. நல்லது நடக்கும், நல்லது சொல், நல்லது பேசு, நாளும் ஆனந்தம் நிலைத்திருக்கும். எனவே நம்முடைய உள்ள வட்டத்தை பெரிதாக்கி
ஒளிவட்டத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் உங்களை எங்கள் குழுவினரோடு சந்திக்கின்றோம். நன்றி.